ஒரு விவசாயி பயங்கர ஒரு குமுறல்ல இருந்தார் கடவுள் மேலே. என்ன அப்படின்னு கேட்டால், அவர் பயிர் வரும்போது மழை வேணுங்கிறப்ப மழை பெய்யாது, வெயில் அடிக்கும். வெயில் வேணுங்கிறப்ப மழை பெய்யும். நல்லா வளர்ந்து வரப்போ காற்றடிச்சு பயிரை நாசம் பண்ணிடும். ஸோ இந்த கடவுளுக்கு விவசாயியை பற்றியும் தெரியல, விவசாயமும் தெரியல அப்படின்னு விவசாயிக்கு ஒரே மன வருத்தல். கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு, இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி. உடனே இதை ஒரு கற்பனையை நினச்சிங்க, கடவுள் தோன்றாரு அவர் முன்னாடி. தோன்றி என்ன கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன வர வேணும் கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு விவசாயமும் தெரில, எங்களுடைய கஷ்டம் விவசாயியோட கஷ்டமும் தெரியல. நீங்கள் எனக்கு எப்போ மழை வேணுமோ அப்போ மழை தர மாட்டேங்கிறீங்க, எப்போ வெயில் வேணுமோ அப்போ வெயில் தர மாட்டேங்கிறீங்க, எப்போ காற்றடிக்கணுமோ அப்போ அடிக்க மாட்டேன், மாற்றி விட்றீங்க. பயிர் நாசமாகிடுது, நாங்கள் ரொம்ப நஷ்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு சரியாக செய்ய தெரியல. அதனால் இந்த பொறுப்பை எங்கிட்ட விட்டிங்கன்னா நான் அதை திறம்பட செய்வேன். ஆனால் நீங்கள் விட மாட்டீங்களே அப்படின்னு ஒரு குமுறாரு. அப்போ அந்த கடவுள் கேட்குறாரு, ரைட்டு, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது? 3 ஏக்கர். ஓகே, உன் 3 ஏக்கர் எல்லைக்குள்ளே இனிமேல் வெயில் மழை காற்று நீ சொன்னால் மட்டும்தான் வரும், அதுவாகவே நடக்காது. மற்ற ஏரியாவில் நான் பார்த்துக்கிறேன். இந்த 3 ஏக்கரை உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன், உன் பொறுப்பில் விட்றேன், நீ விவசாயம் பண்ணு, நீ மகசூல் எடுத்து காட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. உடனே இந்த விவசாயிக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஸோ அவர் ப்ராசஸ் பண்ணுறாரு வேலையை. இப்போ அவர் வயல் ஓட்டுறாரு, நாற்று பண்ணி நாற்று நட்டு நெல் பயிரிடுறாரு. அப்போ வருண பகவானை பார்த்து மழை வேணும் அப்படின்னோடனே மழை பெய்யுது. அப்பா போதும்பா, ரைட்டு, ஃபுல்லாகிடுச்சு, நெல் மணிக்கெலாம் வந்துடுச்சு. இப்போ எதுக்கு இவ்வளோ இதாக இருக்குது, கொஞ்சம் வெயில் அடித்தா பரவாயில்லன்னு அவர் சொல்கிறப்ப வெயில் அடிக்குது, அவர் சொல்கிறப்ப மழை பெய்யுது, அவர் சொல்கிறப்ப காற்றடிக்குது. இயற்கை இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அமைச்சு அந்த நெல் மணிக்கெல்லாம் வளர்க்குறாரு. பயங்கர சந்தோஷம். நெற்கதிர்கள் பச்சை பசேர்னு செம்மையாக வளர்ந்து நிற்கிது. அறுவடைக்கு தயாராகுது. ஸோ அறுவடைக்கு போகிறாரு. அன்றைக்கி அறுவடை செய்கிறாங்க. அறுவடை செஞ்சால் நல்ல மகசூல் எடுத்து போட்டு தூத்துனா எல்லாமே பதிரு. அந்த நெல்மணியில் ஒரு இதில் கூட ஏதோ 1-2 ஒரு 10% தான் தேரும். 90% ஒன்றுமே இல்லை, வெறும் பதிரு. செம்ம கடுப்பாயிட்டார். நான் அதை பொத்தி பொத்தி வளர்த்து வச்சேனே, எந்த ஒரு காற்றுக்கும் படாமல் சாஞ்சிடாமல், எந்த ஒரு மழையில் அடிச்சிட்டு போயிடாமல், ஓவராக வெயில் அடித்து அது ஒன்றும் இல்லாமல் காஞ்சி போயிடாமல் இப்படிலாம் பார்த்துக்கிட்டேனே, ஆனால் ஏன் நெல்மணிகள் வரல அப்படின்னு அவருக்கு ஒரே கவலை, வருத்தம். அவர் திரும்ப கடவுள்கிட்ட போய், எப்படி ஆச்சு, நான் நல்லா தானே பண்ணேன், என்ன போடுச்சு அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொல்கிறாரு, ஒரு பயிர் வளரணுன்னா அதுக்கு எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் தெரியணும். திடீர்னு காற்று அடித்தா தான் அந்த காற்றை எதிர்த்து நிற்கிறது எப்படின்னு அந்த பயிருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அது பழகிக்கும். திடீர்னு மழை பெய்யும், அந்த மழையை ரொம்ப தேவைக்கு மேலே வந்தால் தேவையான தண்ணி எடுத்துகிட்டு தேவையில்லாத உதிரி அதை வெளியேற்றுறது, அது இயற்கையாகவே அந்த இதில் நடக்கும். இப்போ எப்போ வெயில் வருதோ அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே தண்ணியை உஞ்சி வச்சுருக்க தண்ணியை வச்சு அதை உயிர் பிச்சுக்கிறது. இப்போ இது இயற்கையாக அந்த பயிருக்கு என்னென்ன பண்ணணுன்னு தெரியுமோ அதெல்லாம் மறந்து போச்சு. நம்மளுக்கு தான் என்ன கேட்டாலும் கிடைக்கிறது, அதை கேஷுவலாக விட்டுருச்சு. அப்போ அது வேணுங்கிற விஷயத்தை எடுத்துக்கல, அந்த சத்து உள்ளே போதெல்லாம் நெற்பணிகள் சேரலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா விஷயமுமே நெளிவு சுழிவோடு இருக்கணும், ஏற்றத்தாற்றத்தோடு இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் ஒரு அனுபவம் கிடைக்காது. ஒரு மனிதனாவே ஒரு கஷ்டம் அப்படின்னா தான், அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு அடுத்த வட்ட இது என்னன்னு தெரியும். எப்போவுமே சந்தோஷமாக ஒரு மனிதன் வாழ முடியாது. வாழ்ந்தால் அதுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கைங்கிறது என்னென்னா, துக்கமும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான். எல்லாத்தையும் கலந்து வாழணும். அப்போ தான் அது தெரியும், அப்போ தான் அது நல்ல விளைச்சலை பெறும். இதுதான் படிப்புக்கும். நம்ம பள்ளி மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறவங்க தான். பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, என் பையனை அடிக்காத, அவனை திட்டாத, அவனை குறை சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க, அவன் பையனை செல்லம் கொடுத்து படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வைக்கணும். ஆசிரியர்களுக்கு தான் அது தெரியும். ஓகேவா? இப்போ எல்லாருமே ஆசிரியர்கள் ஆகிட்டோம். பேரண்ட்ஸ் ஒரு ஆசிரியர், ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் இல்லாத வாழ்க்கையை பையன் பார்க்க மாட்டேங்கிறான். அவனை எப்பவும் போல் இயல்பாக விட்டிங்கன்னா, ஆசிரியர் பொறுப்பில் அந்த பையனை வளர்க்கும்போது அந்த பையன் திறம்பட வளருவான். இன்றைக்கி ஆசிரியர் கையால் அடிபடாமலோ ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்காமலோ ஒரு பையன் வெளியே வந்தான்னா சமுதாயத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவான். அவனுக்கு நெளிவு சுழிவு தெரியாது. அதை சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அந்த விவசாயிக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஆஹா இதில் இவ்வளோ விஷயம் இருக்காருன்னு. இதே தான் பசங்க மாணவர்களுக்கும் இந்த இளம் பருவத்தில் அவங்களுக்கு என்ன மனசில் போய் சேருதோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
நேரம் காலை 6 மணி. திருக்குறள் அறத்துப்பால் வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. எம்மா எம்மா எங்கம்மா என் ஃபோனு? ஏண்டா காலைல எஞ்சி மூஞ்ச கூட கழுவல, அதுக்குள்ள ஃபோனா? நைட்டு பூரா ஃபோனை தானே பார்த்துட்டு இருந்த. செல்லுன்னு பைத்தியமாக அலையிற. அங்கே உன் தலைமுட்டுக்கு மேலே தான் இருக்கு, எடுத்துக்கோ. அட போம்மா, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. மச்சான் எழுந்துச்சியாடா? இன்னும் இல்லடா. சரி எழுந்து வாடா, போய் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு வந்துடலாம். சரி இதோ வரேன். மச்சான் நாளைக்கு என்னடா மேட்ச்சு? லக்னோக்கும் குஜராத்துக்கும்டா. வாங்கடா, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இன்னைக்கு நாள் உருப்பிட்ட மாதிரி தான். அதெல்லாம் இருக்கட்டும், 2 ஹார்லிக்ஸ் போடு. நியூஸ் பேப்பர் வந்துருச்சா? வந்துருச்சு. இங்கே கொடு, படிப்போம். இந்தா. ஏன்டா மச்சான் இன்னைக்கு முக்கிய செய்தி? இருடா படிக்கிறேன். பல ஆண்டுகளாக குற்றச்செயல்களை செய்து கடலூர் மாவட்டத்தை கலக்கி போலீஸ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய டி ராகவன் என்ற டிராகனுக்கு இறுதி தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம். யாருடா? அதான்டா நம்ம ஸ்கூல்ல டிராகன் தெரிஞ்சிட்டு இருந்தால, அவனுக்கு தான். ஒழுங்கா படிச்சிருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? எல்லாம் அவன் தலையெழுத்து தான். சரி என்ன பண்றது. கடைக்காரர் எவ்வளோ பில்லு? 30 ரூபா. ஃபோன்பே ஜிபே இருக்கா? எல்லாம் இருக்கு, ஸ்கேன் பண்ணிட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்கிட்ட காசு இல்லை, பாக்கியில் சேர்த்துக்கோங்க. டேய், இன்னும் ஏற்கனவே பழைய பாக்கியா இருக்குடா. அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. அட விளங்காதவங்களா, காலையிலே என் புறப்பட மண்ணலி படம் வந்துட்டணும். இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆன மாதிரி தான். வழக்கு எண் 124 கீழ் கைது செய்யப்பட்ட குற்றவாளியான டிராகன் என்ற டி ராகவன் குற்றவாளி கூண்டுக்கு வர வேண்டும். ராகவன் ராகவன் ராகவன். கணம் நீதிபதி ஐயா அவர்களுக்கு குற்றம் சாற்றப்பட்ட ராகவன் என்ற டிராகன் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் பல கொலை, கொள்ளை, திருட்டு, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து போன்ற சமூகத்திற்கு முரண்பாடான வேலைகளை செய்து வந்ததாலும், மேலும் இது போன்றவர்கள் இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடாது என்ற எண்ணத்திலும் போதுமான ஆவணங்களை கணம் நீதிபதி ஐயா முன் சமர்ப்பணம் செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியாக சாட்டப்பட்ட டி ராகவன் என்ற டிராகன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை ஆய்வு செய்ததிலும் போதுமான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்ததை கருத்தில் கொண்டும் அவையாவும் உண்மை என இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, இது போன்ற சமூக விரோதிகள் நாட்டுக்குள் நடமாடக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இந்த கோர்ட் குற்றவாளியாகிய டி ராகவனுக்கு IPC 354 பிரிவு 5 கீழ் சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். டேய் ராகவன் ராகவன், சீக்கிரம் எழுஞ்சிட்டு குளிச்சுட்டு கிளம்புடா. இன்னைக்கு உனக்கு தூக்கு. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருக்கு. அது என்ன? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எனக்கு படித்து கொடுத்த வாத்தியார், இந்த 3 பேர்த்துக்கும் தண்டனை கொடுங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்தாரோ அதை தான் நிறைவேற்ற முடியும். வேணா அந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வரேன். கடைசியாக எது கேட்டாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கோ. ஏட்டு அந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வாயா. வணக்கம், எல்லாம் உட்காருங்க. டேய் ராகவன். சார் டிராகன்னு சொல்லுங்க.
எல்லாரும் ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்றாங்க, நீ மட்டும் உக்காந்துருக்க. வாத்தியார் வந்தா வணக்கம் சொல்லணும் தெரியாதாடா உனக்கு? தெரியாது. உங்க அம்மா அப்பா அதெல்லாம் சொல்லி தரலையா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. சரிடா, ஹோம்ஒர்க் முடிஞ்சியா? நான் உங்களை முதல்ல முடிக்கணும். ஏய், என்னடா கிளாஸுக்குள்ள ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க? என்ன வாத்தி புரியாம இருக்க? ஹோம் ஒர்க்குன்னா தெரியாதா? ஹோமில் எங்கள் அம்மா தான் ஒர்க் பண்ணுவாங்க, என்ன போய் வீட்டு வேலையை செய்ய சொல்கிற? வேணா வாத்தி, நான் வேற மாதிரி. நீ ஏதோ பண்ணி தொலை. இன்னைக்கு நான் திருக்குறள் நடத்த போகிறேன். திருக்குறள் எழுதுனது யாருன்னு தெரியுமாப்பா? ஏ வாத்தி வாத்தி, டென்ஷன் பண்ணுறிய. திருக்குறள் நீ தானே எழுதுன? ஏய் உட்காருடா. வேற யாராவது சொல்லுங்க. சார் சார் நான் சொல்கிறேன் சார். சொல்லுப்பா. சார் கண்ணதாசன் சார். டேய் அவர் இல்லடா. சார் நான் சொல்கிறேன் சார். சொல்லுடா. சார் திருவள்ளுவர் சார். வெரி குட், எல்லாரும் கை தட்டுங்க. டே ராகவன், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, செல்போனில் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீ செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்க. மரியாதை வெளில போடா. என்னது? என்ன வெளியே போக சொல்லிடுவியா? ஸ்கூல் கேம்பஸை நீ தாண்டறதுக்குள்ள ஆளை வச்சு உன்னை செஞ்சிருவேன். நீ ஏதோ பண்ணி தொலைடா. வாங்க நம்ம பாடத்தை பார்ப்போம். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லேகுப்பட்டு. இதுக்கான பொருள் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, யாராக இருந்தாலும் சரி, எதை பாதுகாத்துக்கிறோமோ இல்லையோ நம்ம நாக்கை பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா சொல் குற்றத்துக்கு ஆளாகி பல துன்பங்கள் ஏற்படும்டா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் கடைபிடிச்சு வாழணும். சரிடா, எல்லாரும் திருக்குறள் படிச்சுட்டு வந்துருங்க. இந்த ராகவன் கிளாஸ் ரூம்ல ரொம்ப அட்டுழியம் பண்றான். அவன் பண்றது எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுவான். ஹலோ, யார் சார் பேசுறது? மேடம், நீங்க ராகவனோட அம்மா தானே? ஆமாம், நீங்கள்? நான் ராகவனுடைய கிளாஸ் டீச்சர் பேசுறேன் மேடம். சொல்லுங்கள், என்னம்மா? கிளாஸில் அவன் ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே பண்ணால் படிக்க மாட்டான், நல்ல மார்க் வாங்க மாட்டான், ரொம்ப அட்டுழியம் பண்ணுறான். அதனால என் மாமா மேலே கை வச்சிங்களா? மேலே கை வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அவன் படிக்கிறான், படிக்கல, அது உங்களுக்கு தேவையில்லை. வந்தீங்களா, பாடம் நடத்துனீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. வைங்க சார் ஃபோனை. இவங்க பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த அம்மா நம்மள்கிட்ட இப்படி பேசுது. சரியான வியாபாரம் பிடிச்ச ஆளாக இருக்க மாட்டேங்குது. அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சார் வணக்கம், நான் ராகவன் கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். என்னவாம், பேசுங்க. சார், வகுப்பறையில் உங்கள் பையனோட நடவடிக்கையே சரியில்லை. கொஞ்சம் வீட்டில் சொல்லி கொடுத்து அனுப்புங்க சார். என் பையனோட நடத்தை சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? என் பையன் அப்படிதான் இருப்பான். என் கிட்ட சொன்ன மாதிரி அவன் அம்மா கிட்ட சொல்லி விடாத. உன் கதை அவ்வளோதான். வைங்க சார் போன. நாம சொல்லுறத அவனை பெற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்றத தான் வசதியாக பேசுகிறாங்க. பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு பெற்றவங்களே காரணமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? என்னைக்கு தான் இந்த நிலைமை மாறப்போகுதோ தெரியல. ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் அடங்காதது ஊருக்கு தான் அடங்குமா, ஊரில் அடங்காதது வீட்டுக்கு தான் அடங்குமா. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வாத்தியாருக்கு வந்த சோதனை. அந்த காலத்தில் பெற்றவங்க பிள்ளைங்களை வாத்தியார்கிட்ட விட்டுட்டு கண்ணை தவிர மற்ற எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் என் பிள்ளை படிக்கலைனாலும் பரவாயில்ல, அவன் மேலே கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவன் திருந்துவான்? வாடா மச்சான் ஒரு செல்ஃபி. வாடா மச்சான் ஒரு செல்ஃபி. ஹாப்பி பர்த்டே மை டியர் சன். நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படியே வாழ்றா. என்ஜாய் யுவர் லைஃப். என்ன வேணும்னாலும் பண்றா. உனக்காக அப்பா நான் இருக்கேன். தேங்க்ஸ் டாடா. ஹாப்பி பர்த்டே மை டியர் சன். டிராகன். தேங்க்ஸ் மாம். டிராகன், உனக்கு பர்த்டே கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். என்ன கிஃப்ட் டாடி? வெயிட் கம் அவுட். See your birthday gift. Oh, Dad, costly bike, my favorite bike.
தேங்க்ஸ் டாட். தேங்க்ஸ் மாம். நவீன், பேஷண்டோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னொரு டாக்டர், இனிமேல் தான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணணும். டாக்டர், பேஷண்டோட பேன் பாக்கெட்டில் ஃபோன் இருக்கு, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகிருக்கு. இந்த பேஷண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. டாக்டர், ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அப்போயே அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டயல்லே உங்கள் அப்பா நம்பர் தான் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ, சொல்கிறா டிராகன். சார், நான் டிராகன் பேசல, ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? என் பையனுக்கு என்னாச்சு? சார், உங்கள் பையன் பைக்கில் ஸ்பீடாக வந்துருப்பார் போல், கூட்டுரோடு கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சார்? ஜிகே ஹாஸ்பிட்டல் சார். சரி, இந்த உடனே வரேன். வாங்க சார். நவீன், பேஷண்டோட பேரண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணேன் சார், நான் கொஞ்சம் வந்திருக்காங்க, வெளியே போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க. டிராகனோட அட்டெண்டர் யாருங்க? நான் தான் சார். கொஞ்சம் சொல்ல அவங்க டாக்டர் கூப்பிட்றாரு. இந்த உடனே வரேன். டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகலை, சின்ன சின்ன காயம் தான் இருக்குது. இன்னும் 2-3 நாளில் சரியாயிடுவான். நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். சரிங்க டாக்டர். டிராகன், டிராகன் ஏந்திரிப்பா, உன்னை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. சார், பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போங்க சார். சரிங்க சார். இந்த பட்ட பகல்ல 3 பேத்த குத்தி கொலை பண்ணிட்டு ஓடுறான் பாருங்க. அவனை பிடிங்க பிடிங்க, தம்பி அவனை புற. டேய் டேய் தம்பி ஏந்துடா. டேய் தம்பி ஏந்துடுறா. டேய் தம்பி ஏந்துடா. டேய் ஏந்திங்க. டேய். ஐயோ, யார் பார்த்த பசங்கன்னு தெரியல, இப்படி நடு ரோட்டில் 3 பேர் அநேகமாக செத்து கிடக்குறாங்களே. இதை ஃபஸ்ட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சொல்லுங்க சார், இங்கே காந்தி நகர்கிட்ட ஒருத்தவங்க 3 பேர்த்த குத்தி கொலை பண்ணா சார். அவனை பிடிச்சிக்கிற, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. உடனே வரேன். யாருங்க ஃபோன் பண்ணுது? நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? இந்த கொலைக்காரப்பா வேணையமா இந்த பட்ட பகலில் 3 பேர்த்த கொலை பண்ணிட்டா சார். வேணா கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க சார். சரி, ஓகே. இந்த 3 பாடிஸையும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பிச்சுட்டு. ஓகே சார். நான் இந்த கொலைக்காரனை ஸ்டேஷன் கொண்டு போகிறேன். ஓகே சார். அம்மா, இன்னைக்கு எனக்கு தூக்கு. இனிமேல் உன்னை அம்மானு கூப்பிட முடியாது. இதுதான் கடைசி. நான் கேட்டது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. என் சந்தோஷமே உங்கள் சந்தோஷமாக நினச்சிங்க. ஆனால் நான் தப்பு செஞ்ச போதெல்லாம் என் புள்ள அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டான்னு என்னை ஏன் என்னன்னு கேட்காமலேயே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. நீங்கள் என்னை அதட்டி கேட்டிருந்தா நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேம்மா. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீதாம்மா. அப்பா, நான் இனிமேலும் உங்கள் புள்ள இல்லைப்பா. நீங்களும் என்னை கண்டிக்காம அம்மா சொன்னதையே நம்புனீங்கப்பா. போங்கப்பா. சார், என்னை மன்னிச்சிருங்க. என்கிட்ட இருந்த தப்பெல்லாம் சுட்டி காட்டி என்னை திருத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் நான் திருந்தவே இல்லை. நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதை முறையாக பிள்ளைகளிடம் விசாரித்து அவங்கள திருத்த முயற்சி செய்யுங்க. பிள்ளைங்க கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறாங்க. எல்லாரும் என்னை மீண்டும் ஒரு முறை மன்னிச்சிருங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே.
அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று